பவதாரணி அவர்கள் இறந்த பிறகு அவங்கள பற்றி ஏராளமான செய்திகளை பார்த்து வந்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நிறைய ஜோதிடர்கள் அவங்களோட ஜாதகத்தை பார்த்து அவங்களோட வாழ்க்கையில் நடந்தது எதனால் எப்படி ஆணுச்சு அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சில சாமியார்கள் அவங்களோட ஆத்மா கூடயே பேசினதாகவும் அதில் அவங்களோட சாவுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத அவங்களே சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்களை சமீபத்தில் சோசியல் மீடியாவில் பகிர்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் ஒரு சாமியார் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நான் அவங்களோட ஆத்மா கிட்ட தொடர்பு கொண்டு பேசியிருந்தேன். அப்போ அவங்களோட சாவுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தெரிய வந்திருந்துச்சு. அவங்களுக்கு உடல்நிலை மோசமாக போனதுக்கு மிக முக்கிய காரணம் அவங்களுக்கு குழந்தை இல்லாமல் போனது தான். அவங்களுக்கு கல்யாணமாகி பல வருடங்களாக குழந்தை இல்லை. அதனால் ஏகப்பட்ட டாக்டர்ஸ்கிட்ட கன்சல்ட் பண்ணி நிறைய மெடிசன் எடுத்தாங்க. அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சு ஒரு சில மெடிசன் எடுத்திருந்தாங்க. அவங்க வீட்டுக்கே தெரியாமல் ஒரு சில மெடிசன் எடுத்திருக்காங்க. இதெல்லாம் தாண்டி நாட்டு மருத்துவமும் அவங்க பார்த்துருக்காங்க. குழந்தை வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அளவுக்கு மேலே எக்ஸ்ட்ரீமாகவே அவங்க மருந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் அதிகமான டோஸ் உள்ள மருந்தெல்லாம் கூட அவங்க எடுத்திருக்காங்க. இதுதான் அவங்க உடலுக்கு ரொம்பவே மோசமான ஒரு பக்க விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கு. அதனால தான் அவங்களுக்கு ரொம்பவே முடியாமல் போயிருக்கு. செரிமான பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரியான ஏகப்பட்ட தொல்லைகள் அவங்க அளவுக்கு அதிகமான டோஸ் உள்ள மருந்துகளை எடுத்துக்கிட்டே தான் காரணம் அப்படின்னு பவதாரணி அவர்களோட ஆத்மாவே சொன்னதாக அந்த ஒரு சாமியார் சமீபத்தில் தெரிவிச்சிருந்தாரு. இந்த ஒரு விஷயம் சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. இதே போல் ஒரு சில ஜோதிடர்களுமே அவங்களோட ஜாதகத்தை எடுத்து பார்த்து அவங்களோட பிறப்பு இந்த டைமில் இருந்திருக்கு, அதே மாதிரி அவங்களுக்கு இந்த ஒரு சில இடங்களில் இந்த ஒரு நம்பர்ஸ் இருக்குது, அதனால் கண்டிப்பாக அவங்களுக்கு மெடிக்கல் ரீதியான ப்ராப்ளம்ஸ் ஸ்டார்டிங்லேருந்தே இருந்திருக்கும், அதை அவங்க சரியாக கவனம் எடுத்துக்காமல் இருந்திருக்காங்க, அதுதான் அவங்களோட இறப்புக்கு மிக முக்கிய காரணம் அப்படின்னு தெரிவித்து வந்துக்கிட்டு இருக்காங்க. பிரபல ஜோதிடர் கூட பவதாரணி அவர்களோட ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருந்தாரு. இதெல்லாம் சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. இதை பார்த்ததுக்கப்புறம் மக்கள் எல்லாருமே என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்களோட இறப்புக்கு முன்னாடி நீங்கள் யாருமே இந்த மாதிரிலாம் சொல்லலை, இறந்ததுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி எழுப்பி வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட இறப்புக்கு முழுக்க முழுக்க அவங்க தள்ளி போட்டது தான் காரணம். அதாவது தலைவலிச்சாலோ இல்லை வாமிட் வந்தாலோ அதை சாதாரணமாக எடுத்துக்கிட்டே தான் காரணம். ஒருவேளை ஸ்டார்டிங்லேயே அவங்க போய் பார்த்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக புற்றுநோய் வந்ததை கண்டுபிடிச்சிருப்பாங்க, அவங்க பொழைச்சிருப்பாங்க. அவங்களோட அஜாக்கிரதை தான் காரணமே தவிர ஜாதகம் அப்படி இப்படின்னு நீங்களா ஏதாவது சொல்லாதீங்கன்னு மக்கள் சொல்லி வந்துக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே ஒரு சிலர் ஆன்மீக ரீதியாக இவங்க சொல்கிறதும் சரிதானோ அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? பவதாரணி அவர்களோட இழப்புக்கு அவங்க அளவுக்கு அதிகமான டோசேஜ் உள்ள மருந்துகளை எடுத்துக்கிட்டே தான் காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை சாதாரணமான தலைவலி காய்ச்சலாக தான் இருக்கணும், அவங்க அஜாக்கிரதையாக இருந்தது காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஜோதிடர்களும் சாமியார்களும் சொல்கிறத பற்றினா உங்களோட கருத்து என்ன, இதையும் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.